Dear occasional students and occasional teachers, வணக்கம். இன்றைக்கி நம்ம +2 12th ஆடிட்டிங்கில் லெசன் 1 இன்டர்னல் செக்கிலிருந்து வரக்கூடிய வினா விடைகளை பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக 2 மதிப்பெண்கள்லேயும் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் வரும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டா இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பெரிய மளிகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு வேலையை 4 பேர் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா பில்லு போடுறது ஒருத்தர், அதை செக் பண்ணிவிட்டு கேஷ் வாங்குறது ஒருத்தர், 3வதாக பேக்கிங், 4வதாக டெலிவரி. இப்போ இந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு 4 பேர் வேணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்படி இந்த ஒரு வேலையை டிவைட் பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்கும்போது தான் அந்த ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ், தவறுகளையும் தப்புகளையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும், இல்லைனா மினிமைஸ் பண்ண முடியும், குறைக்க முடியும். ஸோ இதனால் நட்டங்களும் தவிர்க்கப்படும். ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் இன்டர்னல் செக் சிஸ்டம் அப்படியோ, இல்லைனா வாட் டு யூ நோ அபவுட் இன்டர்னல் செக் சிஸ்டம்னு கேட்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பிஸ்னஸ் கன்சர்ன்லேயும், ஒவ்வொரு வியாபார அமைப்புலேயும் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸை, அந்த அக்கரன்ஸ் நடக்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்குன்னு டிசைன் பண்ண ஒரு சிஸ்டம் தான் இதை இன்டர்னல் செக் சிஸ்டம்ன்றது. இது தொடர்ச்சியாக கண்டினியூஸ்லி வில் பி ஃபாலோட் இன் தி பிஸ்னஸ். ஸோ இன்டர்னல் செக் சிஸ்டம் இஸ் எ சிஸ்டம் which helps to prevent occurrence of errors and frauds. So it will be operated in business continuously. ஸோ இதே பாருங்கள், டெஃபினேஷன் வரைவிலக்கணம் மட்டும் கேட்கலாம். உங்களுக்கு வாட் இஸ் இன்டர்னல் செக்குனாலோ, வாட் டு யூ நோ அபவுட் இன்டர்னல் செக் சிஸ்டம்னாலோ இன்ட்ரோடக்ஷனில் இருக்கிற மீனிங் எழுதினா போதும். சப்போஸ் டெஃபினேஷன் வரைவிலக்கணம்னு கேட்டாங்கன்னா அதில் 3 வரைவிலக்கணம் இருக்குது, 3 டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று நீங்கள் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் எல்லா டிக்ஸி அவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக் சிஸ்டம்ன்றது ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஏற்பாடுன்றாங்க. என்னது அது? இந்த அக்கௌண்டிங் ரொட்டீன்ஸ், அக்கௌண்டிங்கில் வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அக்கௌண்டிங்னு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் ரொட்டீனாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நடக்கக்கூடிய ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸை ஆட்டோமேட்டிக்காக தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, அப்படி ஒரு ஏற்பாடு தான் இன்டர்னல் செக் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இப்போ 4 பேரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஒருத்தர் பண்ண வேலையை ஒருத்தர் செக் பண்ணுற மாதிரி, ஒருத்தர் பண்ண வேலையை இன்னொருத்தர் செக் பண்ணுற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இன்டர்னல் செக் சிஸ்டமில், ஒருத்தர் பண்ண ஒர்க்கை இன்னொருத்தர் செக் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, அது இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் விச் செக்ஸ் தி ஒர்க் ஆஃப் எ பர்சன் பை அனதர் பர்சன் ஆட்டோமேட்டிக்கலி. இதனால் என்ன ஆகுது? எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் ப்ரிவென்ட், தடுக்கப்படுகிறது. ஸோ இது புக் கீப்பிங்கில் மட்டும் இல்லை, அக்கௌண்டிங் ரொட்டீன்ஸில் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 2 மார்க் 2 கொஷின். ஒன்று, வாட் இஸ் இன்டர்னல் செக் சிஸ்டம்னா அந்த இன்ட்ரோடக்ஷனில் இருக்கிற மீனிங் எழுதணும். டிஃபைன் இன்டர்னல் செக் சிஸ்டம்னா நீங்கள் டெஃபினேஷனில் 3 டெஃபினேஷனில் எந்த டெஃபினேஷன் உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை நீங்கள் எழுதலாம். இப்போ நான் சொன்ன எல்லா டிக்ஷி தான் எழுதணும்னு இல்லை, இன்னும் 2 டெஃபினேஷனில் உங்களுக்கு எளிதாக இருக்கிறத கூட நீங்கள் எழுதலாம். விச் இஸ் ஈஸி டு யூ, தட் யூ கேன் ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டர்னல் குட் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ், கோட்பாடுகள் இருக்குது, சில ஃபீச்சர்ஸ், சில பண்புகள் இருக்குது. இந்த பண்புகளின் அடிப்படையில், இந்த பிரின்சிபல்ஸ், இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் நீங்கள் இன்டர்னல் செக் சிஸ்டம் டிசைன் பண்ணிங்கன்னா அது வெரி குட் இன்டர்னல் செக் சிஸ்டமாக இருக்கும். அதில் ரிசல்ட்டும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் இன்டர்னல் செக் சிஸ்டம், இல்லை ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் இன்டர்னல் செக் சிஸ்டம்னு கேட்பாங்க. சப்போஸ் 5 மதிப்பெண்கள் 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இந்த 8 பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஏதாவது 5 பாயிண்ட்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அது உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுவே 10 மார்க்கில் வந்துச்சுன்னா இந்த 8 பாயிண்ட்ஸையும் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ட்ரோடக்ஷனும் கொடுக்கணும் நீங்கள். சரியா? இப்போ நம்ம இந்த பிரின்சிபல்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் இன்டர்னல் செக் சிஸ்டம் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்ப்பா. ஸோ முதல்ல பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட், டிவிஷன் ஆஃப் ஒர்க். அடுத்தது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்ட், ஆட்டோமேட்டிக் செக். ஃபோர்த், ரொட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். Fifth, proper training to employees. Sixth,
proper system of filing. 7th one, periodic review. And 8, usage of electronic equipments. இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பதவியில் வரீங்க, இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்டர்னல் சிக்ஸ் சிஸ்டம் டிசைன் பண்ணிங்கன்னா தட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஸோ இப்போ நீங்கள் மார்க் வாங்கிறதுக்கு மட்டும் இது பயன்பட போகிறதில்ல, எதிர்காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வேலைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது அந்த ஒர்க்கை டிவைட் பண்ணணும். நீங்கள் டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ அந்த ஒர்க்கை டிவைட் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணணும்? எல்லா எம்ப்ளாயிஸுக்கு டிவைட் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயீஸோட கெப்பாசிட்டி, திறன், கேப்பபிலிட்டி, ஸ்கில், டேலண்ட், இந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஒர்க்கை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்களால சிறப்பாக பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் ஒர்க் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கேப்பபிலிட்டி ஆர் ஸ்கில் அண்ட் டேலண்ட், இந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்னல் சிக்ஸ் சிஸ்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டினா உங்களுக்கு தெரியும், அதிகாரம். ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இப்போ நீங்கள் எம்ப்ளாயீஸுக்கு ஒர்க்கை மட்டும் கொடுத்தா பத்தாது, அந்த ஒர்க்கை அவங்க சிறப்பாக செய்கிறதுக்கு, டு பர்ஃபார்ம் தேர் டியூட்டி எஃபெக்டிவ்லி, அவங்களுக்கு என்ன தரணும்? அத்தாரிட்டி, அதிகாரம், அது அந்த சேர்ந்து முடிக்கக்கூடிய அதிகாரம். ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இப்போது அஸ் எ டீச்சர் எனக்கு ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்கன்னா அத்தனை மாணவர்களையும் மதிப்பெண்கள் வாங்கி வைக்கணும் இல்லையா, மார்க் வாங்க வைக்கணும் இல்லையா, அது என்னுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எம்ப்ளாயீஸுக்கு ஒர்க்கை டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் தர வேண்டியது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதையும் கிளியராக டிஃபைன் பண்ணிடணும். இந்த எம்ப்ளாயிக்கு இதை தான் அத்தாரிட்டி, இதை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற அந்த லிமிட் வரையறைப்படுத்திடணும். அப்போ தான் அவங்க அதுக்குள்ளேயே செயல்படுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் செக். ஒருத்தர் பண்ண வேலையை இன்னொருத்தர் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வேலையை அவர் பண்ண வேலையை ஒரு செக் பண்ணுற மாதிரி தான். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் பில்லு போடுறவர் பண்ண வேலையை கேஷியர் என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிவிட்டு தான் பணம் வாங்குறாரு. அதே மாதிரி பேக் பண்ணவருடைய வேலை கரெக்டாக இருக்கான்னு டெலிவரி கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும், டிசைன் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு அரேஞ்ச் தட் இன்டர்னல் சிஸ்டம் which will automatically check the work of a person by another person. அப்புறம் ரொட்டேஷன் ஆஃப் ஜாப், ரொட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஒரு வேலையில் ஒருத்தரையே வைக்கக்கூடாது. அந்த பணி சுழற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா கூட கேஷியராக இருக்கிறவர் அடுத்த மாதம் போகும்போது கேஷியராக இருக்க மாட்டார், அவர் வேறு செக்ஷனில் இருப்பார். ஸோ பணி சுழற்சின்றது அவங்கள வெவ்வேறு பதவிக்கு வெவ்வேறு வேலைக்கு அவங்கள மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க? ரொட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு யாராவது ஒரு ஆப்சன்டீஸ் இருந்தால் கூட அந்த வேலையை பார்க்கறதுக்கு மற்றவங்க இருப்பாங்க. ஸோ பணி சுழற்சின்றது ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று. அதை தான் ரொட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது ப்ராப்பர் ட்ரைனிங் டு எம்ப்ளாயீஸ். பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உடனடியாக ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அந்த ட்ரைனிங் தான், அந்த ட்ரைனிங்கில் என்ன இருக்கும்? அந்த எம்ப்ளாயீஸுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய ஒர்க்கை எப்படி எஃபெக்டிவாக பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், சிறப்பாகவும் சிறந்த முறையிலையும் பண்ணணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துடும். ஸோ அந்த ட்ரைனிங்கும் எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கணும். ஆறாவது ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் ஃபைலிங். நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அக்கௌண்டிங் எடுத்துக்கோங்க, இல்லை பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் பாருங்கள், அது வவுச்சர்ஸாக இருக்கலாம், லெட்டர் கரஸ்பாண்டன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இன்வாய்ஸஸ், எது வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. தேவைப்படும் போது டக்குன்னு நம்மளுக்கு எடுக்கணும்னா அதை ப்ராப்பராக சரியான முறையில் சிஸ்டமேட்டிக்காக முறையாக அதை ஃபைல் பண்ணி வைக்கணும். அப்புறம் பீரியாடிக் ரிவ்யூ. நம்ம போட்ட அந்த இன்டர்னல் சிக்ஸ் சிஸ்டம், நம்ம டிசைன் பண்ண இன்டர்னல் சிக்ஸ் சிஸ்டம் கரெக்டாக இருக்கான்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ், ஒரு கால இடைவெளியில் அதை நம்ம என்ன பண்ணணும்? ரிவ்யூ, மறு ஆய்வு பண்ணணும், மறு சீராய்வு பண்ணணும். ஸோ அப்போ தான் அதில் ஏதாவது குறைகள் இருக்கான்றது நம்மளுக்கு தெரியும். கடைசியாக யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன உதாரணத்துலேயே பாருங்கள், அந்த மளிகை கடையில் பில்லு போடுறவர் அவருடைய கையெழுத்து புரியாமல் இருக்கலாம், இல்லை அவருடைய நம்பர் போட்டது டோட்டல் இதெல்லாம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆகையினால் முடிஞ்ச வரைக்கும் பில்லிங் மிஷின் மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் எம்ப்ளாயீஸ்லாம் கரெக்டான டைமில் வந்தாங்களா போனாங்களான்றதுக்காக டைம் ரெக்கார்டிங் மிஷின், இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 8 ஃபியூச்சர்ஸும் இந்த 8 பிரின்சிபல்ஸும் ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணுற இன்டர்னல் சிக்ஸ் சிஸ்டம் எப்படிப்பா இருக்கும்? எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு பிரின்சிபல்ஸ்னு கேட்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் சிக்ஸ் சிஸ்டம்னு கேட்கலாம். ஸோ அடுத்த கொஷின், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக். ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நோக்கங்கள். ஸோ இன்டர்னல் செக் சிஸ்டமில் டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அதோட நோக்கம் என்ன?
இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் படிக்கிறீங்க எதுக்கு? மார்க்குக்கு நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு, பாடத்தை ஒழுங்காக புரிந்து கொள்வதற்கு. அறிவையை வளர்த்துக்கிட்டு பாடத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் ஆப்ஜெக்டிவ்ஸ் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்டர்னல் செக், அதோட ஆப்ஜெக்டிவ் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஆரம்ப நிலையிலேயே அதில் இருக்கக்கூடிய எரர்ஸ், தவறுகளையும், ஃப்ராட்ஸ், தப்புகளையும் கண்டறிதல். ரெண்டாவது, மினிமைசேஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். சப்போஸ் டிஸ்ஆனஸ்ட் பர்சன் இருந்தால் கூட அங்கே நடக்கக்கூடிய எரர்ஸ், ஃப்ராட்ஸை மினிமைஸ், குறைப்பதற்காக. அதுதான் இரண்டாவது நோக்கமாக இருக்கும். மூணாவது, டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஒரு வேலையை ஒருத்தரே செய்யாமல் அதை பல பேருக்கு டிவைட் பண்ணி கொடுக்கறது. அப்புறமா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, பொறுப்புகளை நிர்ணயித்தல். யாருக்கு? ஒரு எம்ப்ளாயீஸுக்கும். ஸோ அப்புறமா நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் அதோட ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை இருக்கும். ஸோ இந்த நோக்கங்களுக்காக தான் இன்டர்னல் செக் சிஸ்டம் அப்படின்றத உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த நோக்கத்தை தெரிஞ்சால் தான் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் இன்டர்னல் செக் சிஸ்டத்தை டிசைன் பண்ண முடியும். இப்போ இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக் சிஸ்டம். இந்த 5 பாயிண்ட்டை நல்லபடியாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இது ஆப்ஜெக்டிவ்ஸ்னு கேட்டாலும் எழுதலாம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் அட்வான்டேஜஸில் ரிப்பீட் ஆகும். ஸோ நன்மைகள். அப்போ இதை படிச்சுக்கிட்டிங்கனாலே அங்கேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதோட விளக்கம் பாருங்கள். மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்னல் செக், முக்கியமான நோக்கம் என்னென்னா, டிடெக்ட், கண்டறிதல், ப்ரிவெண்ட், தடுத்தல். எதை? எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் நடக்கிறத, அக்கரன்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸை ஏர்லி ஸ்டேஜிலேயே டிடெக்ட் பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது. அதுதான் முதன்மையான நோக்கம். தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எய்ம் ஆஃப் தி இன்டர்னல் செக் சிஸ்டம். செகண்ட், மினிமைசேஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். இப்போ கடைசியில் பாருங்கள், டிஸ்ஆனஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் பண்ணுற ஒர்க்கை இன்னொருத்தர் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, எ ஒர்க் டன் பை எ பர்சன் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி செக்டு பை தி அனதர் பர்சன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னப்பா நடக்கும்? அந்த டிஸ்ஆனஸ்ட் பர்சன்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஃப்ராட் அண்ட் எரர் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், தடுக்கலாம். மூணாவது, ஒர்க்கை டிவைட் பண்ணும்போது இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பர்சன்ஸோட ஸ்கில், எபிலிட்டி, அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன். ஒரு பர்சனோட ஸ்கில், டேலண்ட் இருக்குது, எபிலிட்டி, அவங்களுடைய கெப்பாசிட்டி, அதில் அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க, எதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க, அந்த அடிப்படையில் ஒர்க்கை டிவைட் பண்ணால் நம்ம நோக்கத்தை அடையலாம். நாலாவது, மொத்த ஒர்க்கையும் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கணும். இப்போது ஒரு பொருள் வாங்க வந்த கஸ்டமரை நான் சொன்னேன் இல்லையா, உதாரணத்தில் எடுத்து தரணும், அதை 4 ஒர்க்காக பிரித்து தராங்க. அதே மாதிரி டோட்டல் ஒர்க்கை டிவைட் பண்ணணும். சின்ன சின்ன ஒர்க்காக, ஸ்மால் யூனிட்ஸாக பிரித்து அதை வேறு ஆளுங்களுக்கு அசைன் பண்ணணும். ஏன் வேறு ஆளுக்கு அசைன் பண்ணணும்? அப்போ தான் ஃப்ராட் அண்ட் எரரை தடுக்க முடியும். ஒரே ஆள்கிட்ட இருந்தால் அவங்க ஃப்ராட் அண்ட் எரர் கமிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிளை ஃபிக்ஸ் பண்ணணும். பொறுப்பு, நீ செஞ்ச வேலையில் ஏதாவது தவறு இருந்தால் நீ தான் பொறுப்பு அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணால் தான் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும், மினிமைஸ் பண்ண முடியும். லாஸ்ட், இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா நிறைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுது. அக்கௌண்டிங் ரொட்டீன்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். அப்போ ஃபியூச்சரில் நம்ம எது இருந்தாலும் ரெஃபர் பண்ணணும்னா அது ரிலையபிள், நம்பத்தகுந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு தருது. இப்போது ஏதோ ஒரு வழக்கு நம்ம போகணுன்னா கூட கோர்ட்டில் அதுக்கான ஆதாரத்தை கேட்பாங்க. அப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரிலையபிள் இன்ஃபர்மேஷனாக, ஒரு எவிடன்ஸாகவும் சர்வ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக் சிஸ்டம். இப்போ நம்ம அதே இன்டர்னல் செக் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் சேர்த்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா 5 மார்க்கில் கேட்கும்போது அட்வான்டேஜஸ் 8 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது 5 பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க. இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அதில். ஸோ அதனால் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் தனியாக, டிஸ்அட்வான்டேஜஸ் தனியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு ஒரே கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இன்னொன்று, நீங்கள் நிறைய தலைப்புகள் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்தீங்கனாலே, இப்போ ஹெட்டிங் இதில் 8 இருக்குது இல்லையா, 8ஐயும் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள், கீ வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, விச் கிவ்ஸ் ஃபுல் மீனிங். ஸோ அந்த வார்த்தைகளோட முதல் எழுத்து அதை வச்சு, இப்போ 8 பாயிண்ட்னா 8 பாயிண்ட்லேயே இருக்கக்கூடிய கீ வேர்ட்ஸோட முதல் எழுத்தை வச்சு நீங்கள் ஒரு வேர்டு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அந்த வேர்டு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே அதை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த ஃபஸ்ட் லெட்டர் வச்சே அந்த பாயிண்ட்ஸை எழுதிடலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் பார்க்கலாம்ப்பா. ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில்
நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைகள், அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ். எப்படி வேணாலும் கேட்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்னல் செக் சிஸ்டம்னு கேட்டாலும் இதை தான் ஆன்சர். மெரிட்ஸ் ஆஃப் தி இன்டர்னல் செக் சிஸ்டம்னு கேட்டாலும் இதை தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இப்போது வேலையை அவங்கவுங்க எஃபிஷியன்சி, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், டேலண்ட்டு பார்த்து பிரித்து தராங்க இல்லையா? அப்போது அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க பண்ணுற ஒர்க் எப்படி இருக்கும்? எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் ஒர்க்கை டிவைட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஒர்க் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது ஆர்கனைசேஷனுக்கு நன்மை. அடுத்தது பாருங்கள், டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். இப்போது நம்மளுடைய இன்டர்னல் செக் சிஸ்டமோட ஆப்ஜெக்ட் என்ன? ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸை டிடெக்ட், கண்டறிதல், ப்ரிவெண்ட், தடுக்குதல். இந்த ரெண்டையுமே இந்த சிஸ்டம் செஞ்சு முடிச்சிடுது. அதனால் அது முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கிது. அது ஆதாயம்தான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி. இப்போ ஒர்க்கு தரும்போது குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், டேலண்ட் பார்த்து தராங்க இல்லையா? அப்போது ஒரு சரியான வேலையை சரியான ஆள்கிட்ட தராங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் as the right work is allocated to right person. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு ரைட் ரிசல்ட் கிடைக்கும், கரெக்டான ரிசல்ட், அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுவும் ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லைபிலிட்டி. இப்போ இந்த லைபிலிட்டின்றது தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், அதை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தோம். ஸோ அக்கௌண்டன்ஸில் லைபிலிட்டி வேறு, இங்கே தியரியில் வரும்போது கிட்டத்தட்ட லைபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியும் இட் கிவ்ஸ் சேம் மீனிங். ஸோ லைபிலிட்டின்றது இங்கே என்ன? பொறுப்பு. ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும், டிட்டர்மைன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய ஒர்க்கில் எஃபிஷியன்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்லிஜென்ஸ், கேர்லெஸ்னஸ் இல்லாமல் அந்த ஒர்க்கை அவங்க எஃபிஷியண்ட்டாக பண்ணுவாங்க. அஞ்சாவது, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ். இந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் என்ன பண்ணுது? எல்லா ரெக்கார்ட்ஸும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் எப்போ வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது ரிலையபிளாகவும் இருக்கும். போன கொஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஈஸி அண்ட் குயிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இப்போது சில மாணவர்கள் இந்த மிட் டேர்ம் டெஸ்ட், கோட்டேலி, ஆஃபேலி, செகண்ட் மிட் டேர்ம் ரிவிஷன் இது எல்லாமே ப்ராப்பராக படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்ன்றது பெரிய கஷ்டமாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி தி ப்ரிப்பேர்டு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி இன்டர்னல் செக் சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பராக எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுனால இயர் எண்டில் ஆடிட்டரோட ஒர்க்கு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க்குன்றது அவருக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டீட்டெயில் செக்கிங் பை ஆடிட்டர்ஸ் நாட் ரெக்வயர்டு. ஏன்? ஆல்ரெடி அந்த இன்டர்னல் செக் சிஸ்டமில் எல்லாம் ப்ராப்பராக நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் செக் சிஸ்டம் இருந்தாலே ஆடிட்டர் கொஞ்சம் ரிலை பண்ணுவார், அதை நம்புவார். ஸோ அதனால் he can prepare final accounts and he can present it quickly at his earliest time. So seventh point, facilitate the auditor. இந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஃபெசிலிட்டேட்ஸ், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு? ஆடிட்டர்ஸுக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரேண்டம் செக்கிங்னுவாங்க, சாம்பிள் செக்கிங்னுவாங்க. அந்த மாதிரி செக்கிங் பண்ணிவிட்டு they can give their audit report and audited accounts. Eighth, increases profitability. அந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங், அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதனால் என்ன ஆகும்? பிஸ்னஸுக்கு லாபம், ஆதாயம் தான். ஸோ இட் இன்க்ரீசஸ் தட் ஏர்னிங்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ தட் இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. அடுத்தது பாருங்கள், டிஸ்அட்வான்டேஜஸ். இது பெரும்பாலும் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் 6 பாயிண்டில் நீங்கள் ஏதாவது 5 பாயிண்ட் எழுதினா போதும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது என்னதுப்பா? குறைகள். என்ன தான் நிறைகள் இருந்தாலும் குறைகளும் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த குறைகளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ். இப்போ ஒரு இன்டர்னல் செக் சிஸ்டம் டிசைன் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னாலே அதுக்கு நிறைய டைம் ஆகும். லாஸ்ட்டில் பாருங்கள், டைம் கன்சியூமிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோர் எக்ஸ்பென்சிவ், செலவும் அதிகமாகும். ஸோ இது வந்து சின்ன ஆர்கனைசேஷனுக்கு செட் ஆகாது, பெரிய ஆர்கனைசேஷனுக்கு வேணால் செட் ஆகும். ஸோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், செலவு அதிகமாகும், நேரம் காலம் அதிகமாகும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நாட் அப்ளிகபிள் டு ஸ்மால் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். சின்ன வியாபார அமைப்பில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸு சில பேர் தான் இருப்பாங்க, 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி குறைவான அளவில், ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இன்டர்னல் செக் சிஸ்டம் யூஸ் ஆகாது. ஸோ பாருங்கள், தி சிஸ்டம் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் வேர் தேர் ஆர் ஒன்லி லிமிட்டட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ்ன்றது என்னதுப்பா?
லாபம் பணம் எல்லாமே அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். ஆகையினால அவங்க இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ண முடியாது ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ். மூணாவது மோனோட்டோனியஸ் ஃபார் தி ஒர்க்கர்ஸ். அது என்ன மோனோட்டோனியஸ்ன்றது? ஒரு சலிப்பு. அந்த ஒர்க்கர்ஸ் அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும், போரிங். அந்த போரிங் சலிப்புத்தன்மை இருந்தாலே அவங்களால க்ரியேட்டிவிட்டி இருக்காது, அவங்கக்கிட்ட ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது அப்படின்றது இருக்காது. ஆகையினால் செஞ்ச வேலையை ஏதோ ஆடு மாடு செய்கிற மாதிரி செய்வாங்களே ஒழிய அதில் ஒரு இன்வென்ஷன் இனோவேஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இதில். அடுத்தது ரிஸ்கி ஃபார் தி ஆடிட்டர். இப்போது இன்டர்னல் செக் சிஸ்டத்தை ரிலே பண்ணுற ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஃபுல்லாக ரிலே பண்ணிட்டாங்கன்னா, ரிலேனா என்னது? நம்புதல். அந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆடிட்டர்ஸ் அப்படி சாம்பிள் செக்கிங் ரேண்டம் செக்கிங்கில் போனாங்கன்னா, இன்கேஸ் அதில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஆடிட்டர் தான் ரெஸ்பான்சிபிள். ஆகையினால அந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிலே பண்ணால் ஆடிட்டர்ஸுக்கு அது ரிஸ்க்காக தான் முடியும். ஓகே. அடுத்தது டிஸ்ஆர்டர் இன் ஒர்க். இப்போது இதில் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடும். எப்போ வரும்? நீங்கள் உருவாக்குற இன்டர்னல் செக் சிஸ்டம் சரியாக இல்லை, அந்த சிஸ்டமில் ஃபெயிலியர், தவறுகள் நிறையா இருக்குது, குறைபாடுகள் நிறையா இருக்குன்னா அது என்ன பண்ணிடும்? இட் கிரியேட்ஸ் டிஸ்ஆர்டர் அண்ட் கன்ஃபியூஷன். ஒரு வரிசை எதுவுமே நடக்காது, ஒரு ஒழுங்காக எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் குழப்பமான நிலையை உருவாக்கிடும். அது நடக்கிற வேலையும் தடுத்துடும். அடுத்தது சான்சஸ் ஆஃப் கொல்யூஷன். ஸோ கொல்யூஷன் அப்படின்றது கூட்டாக செய்யக்கூடிய சதி. இப்போ ஒரு வேலையை பிரித்து ஒரு 3 பேருக்கு 2-3 பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 2-3 பேர் கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம வி cannot prevent errors and frauds. ஸோ பாருங்கள், அதிலேயே கொடுத்துருக்காங்க. இன் ரியாலிட்டி நம்ம என்ன பார்த்தோம்னா இன்டர்னல் செக் சிஸ்டம் ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ்னு பார்த்தோம். பட் ரியாலிட்டி ப்ராக்டிக்கலாக பார்த்தா, நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சமயத்தில் அந்த ஒர்க்கை பிரித்து கொடுத்தோம் இல்லையா, அவங்கெல்லாம் கூட்டாக சேர்ந்து என்ன பண்ணிவிடுவாங்க? தப்பு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் இன்எஃபெக்டிவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் தீஸ் ஆர் தி வேரியஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி இன்டர்னல் செக் சிஸ்டம். இதில் இருக்கக்கூடிய குறைகள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய 6 பாயிண்ட்டை ஏதாவது 5 பாயிண்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது பாருங்கள், ஃபைனலாக டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர் வித் ரிகார்ட்ஸ் டு இன்டர்னல் செக் சிஸ்டம். இப்போ ஒரு ஆடிட்டர் தணிக்கையாளர் இருக்கிறாரு. இந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் சம்மந்தமாக அவருடைய கடமைகள் என்ன? இதில் 5 பாயிண்ட் தான் இருக்குது. இதில் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. இது 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் 5 பாயிண்ட்டையும் எழுதி தான் ஆகணும். ஓகே, சரி. இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆடிட்டர் ஒரு பெரிய கம்பெனியில் ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும்னா, அப்டைன் ஹி ஹேஸ் டு கெட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அங்கே இன்டர்னல் செக் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ரைட்டிங்கில் அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு சம்மரியாக எழுதி வாங்கிக்கணும். அப்போ தான் அவர் கோத்ரோ பண்ண முடியும் அந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ அது அவருடைய டியூட்டி. ஸோ ஃபஸ்ட் அவர் ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அவர் ஆடிட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட இன்டர்னல் செக் சிஸ்டம் எப்படி இருக்குன்றத ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதப்பட்ட ஒரு அறிக்கையாக வாங்கி அதை அவர் கோத்ரோ பண்ணணும். செகண்ட், எக்ஸாமின் தி சிஸ்டம் இன் ஆப்ரேஷன். வாங்கினா மட்டும் பத்தாது, அவர் அதை வாங்கிட்டு எக்ஸாமின் ப்ராப்பராக அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் அவர் அனலைஸ் பண்ணணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க? எக்ஸாமின் தி சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக் சிஸ்டம் ஆர் எக்ஸாமின் தி சிஸ்டம் இன் ஆப்ரேஷன். நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை அவர் எக்ஸாமின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கிக்கிறாரு. ரெண்டாவது, நடைமுறையில் அவங்க எப்படி அதை கடைப்பிடிக்கிறாங்கன்றதை அவர் எக்ஸாமின் பண்ணிக்கிறாரு. அடுத்தது, ஐடென்டிஃபை தி வீக்னஸ். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை அவர் கண்டறிய வேண்டும். அது மட்டும் இல்லை, அதை அவர் ரிப்போர்ட்டில் சேர்த்து மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இல்லை ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தீஸ் ஆர் தி வீக்னஸஸ், இதெல்லாம் இந்த குறைபாடுகள்லாம் இந்த சிஸ்டமில் இருக்குது, இன்டர்னல் செக் சிஸ்டமில் இருக்குது அப்படின்றத அவர் என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். அடுத்தது, டு சஜஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். குறைபாடுகளை சொன்னால் மட்டும் பத்தாது, அவர் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஆன ஆலோசனைகளை, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதை வலிமையாக்குவதற்கு உண்டான ஆலோசனைகள் அவர் தர வேண்டும். யாருக்கு? அந்த இவங்களுக்கு. நெக்ஸ்ட், லாஸ்ட் பாயிண்ட், டு அனலைஸ் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிலையன்ஸ். அவர் அதை படித்து பார்த்தாலே அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதை நம்பலாம். டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த அளவிற்கு, எந்த எல்லை வரை அதை அவர் ரிலை பண்ணலாம், டிபெண்ட் பண்ணலாம், நம்பலாம்
அப்படின்றதையும் அவர் பரிசோதித்து பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் என்னது டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆடிட்டர் ரிகார்டிங் தி இன்டர்னல் செக் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ இதையெல்லாம் மார்க்குக்காக மட்டும் படிக்கிறேன்னு நினைக்காம நாலேஜுக்காக படிக்கிறேன்றதுக்காக நினச்சிக்கிட்டு சொன்ன அர்த்தத்தை புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு படித்து பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ரீகேப் எல்லாத்தையும் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீனிங் டெஃபினிஷன் பார்த்தோம்ப்பா. இது வந்துட்டு 2 மார்க்ஸ் கொஷனில் கேட்பாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிவெண்ட் த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். எது இன்டர்னல் செக் சிஸ்டமோட மெயின் ஆப்ஜெக்டே, முக்கியமான வேலையே ப்ரிவெண்ட் ஆர் மினிமைஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ்ன்றது தான். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எழுதிடலாம். பட் டெஃபினிஷன் எழுதும்போது கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அந்த ஆத்தர் என்ன சொன்னாரோ அதை கம்ப்ளீட்டாக ஒரு வேர்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் எழுதணும் நீங்கள். ஸோ இது 2 மார்க்ஸில் மீனிங் ஆஃப் இன்டர்னல் செக் ஆர் டெஃபினிஷன்றது உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம பார்த்தது பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ். பிரின்சிபல்ஸ்னால் கோட்பாடுகள், ஃபியூச்சர்ஸ்னால் அதோட பண்புகள், தன்மைகள். ஸோ ஒரு நல்ல இன்டர்னல் செக் சிஸ்டம், எ குட் இன்டர்னல் செக் சிஸ்டமோட பிரின்சிபல்ஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை 8 லிஸ்ட்டு நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 8ல் நீங்கள் ஏதாவது 5 பாயிண்ட்டாவது முக்கியமாக எழுதணும். எப்போது 5 மார்க்ஸில் அதை கேட்டால். அதுவே 10 மார்க்ஸில் கேட்டால் என்ன சொன்னேன், யூ ஹவ் டு ரைட் ஆல் தி 8 பாயிண்ட்ஸ். இன் அடிஷன் டு தட் ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரொடக்ஷன் எழுதணும். அந்த இன்ட்ரொடக்ஷனில் என்ன எழுதலாம், மீனிங் இல்லை டெஃபினேஷன் ஏதாவது ஒன்று எழுதலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த 10 மார்க்ஸுக்கு இதுவாக வரும். உங்கள் டீச்சர்ஸ் எப்படி உங்களுக்கு டிசைன் பண்ண போகிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ். இதை நான் முன்னாடியே சொன்னேன், இது ரொம்ப முக்கியமான கொஷின். இதை நீங்கள் நான் தரவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே அட்வான்டேஜஸ்லேயும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுது, சில பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் உங்களுக்கு சொன்னேன் நோக்கங்கள், அந்த இன்டர்னல் செக் சிஸ்டமோட நோக்கம். இதில் உங்களுக்கு ஏதாவது புது வார்த்தைகள் புரியாமல் இருக்கான்னு பாருங்கள். எரர் தவறு, ஃப்ராட்ஸ் தப்பு, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எரர் அப்படின்றது பை மிஸ்டேக் தெரியாமல் நடக்கிறது. ஃப்ராடுன்றது இன்டென்ஷனலி வேண்டுமென்றே ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா அது அந்த தப்பு, அதை தான் ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் பண்ணக்கூடிய தவறாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சே பண்ணக்கூடிய ஃப்ராடாக இருந்தாலும் சரி, இதில் நம்ம டிடெக்ட் கண்டுபிடிச்சிடலாம், கண்டறிஞ்சிடலாம் அப்படின்றது தான். ஸோ அடுத்ததெல்லாம் உங்களுக்கு மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். மினிமைசேஷன் குறைத்தல், டிவிஷன் ஆஃப் ஒர்க் வேலை பகிர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு. இதையே நம்ம இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம், லயபிலிட்டி. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டினாலும் லயபிலிட்டினாலும் கிட்டத்தட்ட இட் கிவ்ஸ் சேம் மீனிங். ஸோ அடுத்தது புது வார்த்தைன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. இந்த இன்டர்னல் செக் சிஸ்டம் எங்கே இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்பகத்தன்மையோடு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், உங்கள் ஆசிரியர் யாரோ உங்கள் அப்பா வந்து வெளியில் பார்க்குறாரு, சார் பையன் ரெகுலராக வரானா ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வராருன்னா அது ரிலையபிளாக அவர் தோராயமாக சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு வந்து அட்டண்டன்ஸ்ன்ற அந்த ரெக்கார்டை பார்த்தா அது ரிலையபிள், நம்பகத்தன்மையோடு இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், அட்வான்டேஜஸ். அந்த 8 பாயிண்ட்டில் ஏதாவது 5 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத. இது சொல்லும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த 8 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியலன்னா அதில் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு நீங்கள் ஒரு காயின் பண்ணிக்கலாம். ஒரு வேர்டை காயின் பண்ணிக்கிட்டால் அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்னல் செக், இது கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அப்படி கேட்டாங்கன்னா அந்த 6 பாயிண்ட்லேருந்து ஏதாவது 5 பாயிண்ட்டாவது நீங்கள் எழுதி ஆகணும். ஸோ ஃபைனலி நம்ம என்ன பார்த்தோம், ஆடிட்டரோட டியூட்டி. இதில் இருக்கிறதே 5 பாயிண்ட் தான். ஸோ இதை நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. 5 மார்க்ஸில் கேட்கும்போது இதை நீங்கள் முழுமையாக எழுதி ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.